கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த வருகைக்கான ஆயத்தத்தை நாங்கள் செய்யும்படியான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவர் ஆவியானவருடைய வல்லமையை அடியனுக்கு தரவும், கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை புரிந்து கொள்ளும் திறன் தர வேண்டுமாயும் செபிக்கிறோம். ஆண்டவரே, இணையத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த செய்தி எல்லோருடையும் இதயத்தை தொடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் என் இதயத்தை நான் தாழ்த்தி ஆவியானவர் இடைப்படுவதற்கு முழுமையாகவும் எல்லளவும் இடம் கொடாதபடிக்கு, ஆண்டவரை என்னுடைய சுயத்திற்கு இடம் கொடாதபடிக்கு முழுமையான ஆளுகைக்கு உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ஈடு இணைன்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கான தலைப்பு, நம்முடைய திருச்சபையில் ஏன் வல்லமை இல்லை என்ற தலைப்பின் கீழாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். போதகர் சொன்னது போல வல்லமை இருக்கிறது, அது போதுமான அளவிற்கு இருக்கிறதா? இந்த வல்லமையை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாம் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபையின் அழைப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முத்தூது உலகெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். முத்தூது உலகெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். யாராவது முத்தூது சொல்ல முடியுமா? முத்தூது முத்தூது யாராவது சொல்கிறீங்களா மனப்பாடமா? நம்ம பிரதர் அழகா சொல்கிறாங்க. சரி, இந்த செய்தியானது ஆரம்பிக்கும் முன்பதாக, இந்த 3 தூதர்களுடைய செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வேத வசனம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6-12 6ஆம் வசனம் தெளிவாக கூறுகிறது. இந்த 3 தூதர்களுடைய செய்தி யாருக்கெல்லாம் சொல்லப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு? சகல ஜாதிகளுக்கும், சகல பாஷைக்காரருக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல ஜாதியாருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், அவர்கள் வெவ்வேறு இடத்தில் இருக்கலாம், வெவ்வேறு கலாச்சாரத்தில் இருக்கலாம், வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அத்தனை நபர்களுக்கும் இந்த முத்தூது செய்தி சொல்லப்பட வேண்டும், முத்தூது செல்ல வேண்டும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் திருச்சபையுடைய அழைப்பு. இப்போது சகல ஜாதி என்று பார்க்கும் பொழுது அதை நாம் உற்று நோக்கினால், உலகளாவிய மக்கள் தொகைன்னு பார்த்திங்கன்னா உலகம் 800 கோடிக்கு மேலாக இருக்கிறது. சரி, இந்தியாவில் பார்த்திங்கன்னா, இந்தியா தான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. 140க்கும் மேற்பட்ட கோடி மக்கள் இருக்கிறாங்க. 140+ crores மக்கள் இங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 2011 சென்சஸ் படி 7.2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது நம்முடைய திருச்சபை இந்த முத்தூதை ஒருவேளை தமிழ்நாடு முழுவதுமாக நாம் சொல்லி முடித்து விட்டோமா? நமக்கு கை கட்டின தூரம், நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழியை வைத்து கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த முத்தூதை அறிவிப்பதற்கான பலன் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னும் இணையத்தில் இணைந்திருக்கிறவங்களும் சரி, நாமளும் சரி, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய திருச்சபை இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களை நாம் சத்தியம் சொல்வதற்கு எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு அதை அறிவித்திருக்கிறோமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ மதுரை மாவட்டமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்னை மாவட்டமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நாகர்கோவில் மாவட்டமாக இருந்தாலும் சரி, இந்த முத்தூதை மாவட்ட அளவிலாவது நான் அறிவித்திருக்கிறேனா? அதற்கான வல்லமையாவது திருச்சபையில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நம்முடைய வல்லமை மிக குறைவு. நம்ம பணி செய்யலான்னு நான் சொல்லலை, நம்முடைய பவர் கம்மின்னு நான் சொல்கிறேன். நாம் எல்லோரும் அவரவருடைய சத்துக்கு ஏற்ப சில உத்தமர்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பலனை கொண்டு நம்மால் சத்தியத்தை சொல்லி நிறைவு செய்ய முடியுமா என்பது மிக முக்கியமான கேள்விக்குறியாக நம் முன்பதாக இருக்கிறது. சரி, இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சத்தியம் சொல்வது சாத்தியமா? 7 கோடி பேருக்கு சொல்லிடலாமா? இந்தியா ஃபுல்லாக 140 கோடியும் சொல்லிட முடியுமா?
சகல ஜாதியாருக்கும் சகல பாஷைக்காரருக்கும் என்று சொல்லப்படும் போது இங்கே தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு இயேசுவின் சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு மிக முக்கியமான பணி இருக்கிறது. அதை தாண்டி மொழிகள் கடந்து சத்தியம் சொல்லணுங்கிற எண்ணம்லாம் நமக்கு இருக்குதா? அது முதல் வசனத்திலே இருக்குது. சகல பாஷைக்காரருக்கும். ஆர் வி இன்ட்ரெஸ்டட் இன் டிரான்ஸ்லேட்டிங் த ட்ரூத் இன் அதர் லாங்குவேஜஸ்? மற்ற மொழிகளிலும் சத்தியம் போக வேண்டும் என்ற வாஞ்சையெல்லாம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது நம் சிந்தனைக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இயேசுவின் சத்தியம் சொல்வது சாத்தியமா? இத்தனை கோடி பேருக்கெல்லாம் சொல்லிட முடியுமா? அதற்கான பதில் இப்போ இருக்கிற சர்ச்சுடைய நிலையை பார்க்கும் பொழுது சாத்தியம் இல்லாதது போன்று தோன்றுகிறது. ஆமாம், நம்முடைய பலனை கொண்டு உலகளாவிய சத்தியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும். மாவட்டங்கள் முழுவதுமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். மாநிலங்கள் முழுவதுமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படும் போது இதற்கான காரியம் நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பலனினால் ஒன்றும் செய்யப்பட முடியல. நாம் இருக்கக்கூடிய விசுவாசிகளை தக்க வைப்பதற்கும் இருக்கக்கூடிய இன்னும் சில ஒரு 2 டிஜிட் இல்லைனா 3 டிஜிட் ஆத்துமாக்களை தான் என்ன பண்ண முடியுது, சந்திக்க முடியுது. ஒரு 50-100 ஆத்துமாக்களை தான் புது இணைப்புகளாக நம்முடைய திருச்சபையில் என்ன பண்ண முடியுது, சேகரிக்க முடியுதே தவிர வருடம் முழுவதுமாக இந்த வருடத்தில் 10,000 புதிய இணைப்புகள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லும் அளவிற்கு ஒன்றும் நிகழ்வதாக இல்லை. இதை நான் ஆதாரபூர்வமாக நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறேன். சரிங்களா? இது எப்படி ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். சாத்தியம் இல்லாதது போன்று தோன்றுகிறது. இதற்கான ஒரு ஆதாரம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய யூனியன் கீழாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸில் உள்ள ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் நினச்சேன். அப்போ அந்த கான்ஃபரன்ஸ், ஒரு பர்டிகுலர் கான்ஃபரன்ஸில் எத்தனை சபைகள் இருக்குது அப்படின்னா 132 சபைகள் இருக்குது. ஒழுங்குபடுத்தப்பட்ட சபைகள் 132 சபைகள். அதில் கிட்டத்தட்ட 35,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 132 ஒழுங்குபடுத்தப்பட்ட சபைகளில் மெம்பர்ஷிப் வந்து 35,045. சரிங்களா? மெம்பர்ஷிப். சரிங்களா? சபை அங்கத்தினர்கள். இது 2020 புள்ளி விவரத்தின்படி அந்த வருஷம் புதுசாக இணைந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 310 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, புதிய இணைப்புகளாக இணைந்திருக்கிறாங்க. புதிய இணைப்புகள் 310. அப்போ பாருங்கள், ஒரு கான்ஃபரன்ஸ் முழுவதுமாக ஒரு 132 சபை இயங்குகிறது. அந்த வருடத்தில் இணைந்த ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை 310. 132 சர்ச்சு சேர்ந்து 310. அப்போ நம்ம உழைக்கிறோமா, ஆத்மாவை சேகரிக்கிறோமான்னு சேகரிக்கிறோம். ஆனால் வருடம் 300 400 இப்படியே ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்துவதற்கான முயற்சி செய்தால் நம்மளால் முழுமையாக வல்லமையாக இந்த முத்துவத்தை சொல்லி முடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் லெவலில் நம்மளுடைய வேலை போய்கொண்டு இருக்கிறது என்றால் நம்மால் ஆண்டவருடைய முழுமையான வேலை செய்ய முடியுமாங்கிறது நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட மிகப்பெரிய கேள்வி. 2021 பார்த்தீங்க அப்படின்னா அதே 32 சபை மூலமாக நடத்தப்பட்ட ஊழியங்கள் மூலமாக 730 ஆத்மாக்கள் இணைப்பில் வந்திருக்காங்க. 3 டிஜிட்டில் 310லேருந்து 730. 2022 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 402 ஆத்மாக்கள். 310, 730, 402. வருஷம் ஒரு 132 சபையுடைய புதிய இணைப்பு. வருஷம் புதுசாக யாரெல்லாம் இணையிறாங்க சபையில் அப்படிங்கிறத கணக்கு பார்க்கும்போது ஒரு 300, அடுத்த வருஷம் ஒரு 700, அடுத்த வருஷம் ஒரு 400. இப்படி பார்க்கும்போது இப்படியாக நம்ம சத்தியம் சொல்வதற்கான முயற்சி செய்யும்போது ஆண்டவர் சொன்ன கடமையை நம்மளால் முடிச்சிட முடியுமா அப்படிங்கிறது நமக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இப்படி போகும்போது எப்படி கோடிக்கணக்கான பேருக்கு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது சாத்தியமற்றது போன்று தோன்றுகிறது. ஆனால் இது சாத்தியமற்றதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க போகிறோம். சரி, சாத்தியமான ஆதிகால திருச்சபை, ஏர்லி சர்ச், ஆதிகால திருச்சபைக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாகன வசதி அவங்ககிட்ட இல்லை. நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய வாகன வசதி, ஒருவேளை ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம்னா நமக்கு ஒரு பைக் இருக்குது. இல்லை அதுக்கு மேலே வேகத்தில் போனோம்னா ஒருவேளை ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ போகலாம்.
இப்படி எல்லா வாகன வசதியும் எங்கே இல்லைன்னா 1ஆம் நூற்றாண்டில் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்க கையில் என்ன கொடுத்தாருன்னா உலகம் ஃபுல்லாக சத்தியம் சொல்கிறதுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆதிகால திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரிண்டிங் அச்சுப்பணி செய்யக்கூடிய காரியங்களும் அவங்ககிட்ட இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன வசதியான ஊடகம், இப்போ ஃபேஸ்புக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்களையும் இங்கிலாண்டில் லண்டனில் இருக்கிறவங்களையும் ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஒரு தந்தி அனுப்புனாலும் எவ்வளோ நாட்கள் மாதங்கள், இல்லை பிரயாணப்பட்டாலும் எவ்வளோ நாட்கள் மாதங்கள்னு சொல்லி போகும். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு இவ்வளவு பயணப்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்தும், இவ்வளவு ஊடக வாய்ப்பு இருந்தும் நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. 1ஆவது நூற்றாண்டின் முடிவில் கிட்டத்தட்ட 60 லட்சத்திற்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்ற சரித்திர பின்னணி நமக்கு கூறுகிறது. அப்போ அவ்வளவு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு காலத்தில், ஒரு வாகனம் இல்லாத வசதி இல்லாத காலத்தில், இல்லை ஒரு ஊடகம் இல்லாத காலத்தில் செஞ்சாங்கன்னா அந்த காரியத்தை சாத்தியப்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவருடைய பலன் அவர்களை ஆட்கொள்ளும் போது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, இந்த அசாத்தியமான ஒரு காரியம் சாத்தியம் ஆச்சு. அப்போ நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாம் நம்முடைய பலனால் நாம் செய்யும்போது நம்மளால் ஒரு சில காரியங்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையின்படி, ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் நம்ம சாதித்தது ஒருவேளை 3 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் நம்ம சேகரிக்க முடியுது அப்படின்னா, ஆண்டவருடைய பின்மாரியின் பொழிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இன்னும் லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு சத்தியம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம சபையில் ஏன் இன்னும் பின்மாரி ஊற்றப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் பின்மாரியை பெற்றுக்கொள்ளாததுனால தான் இன்னும் வல்லமையை என்ன பண்ண முடியல, ஊழியம் செய்ய முடியலை. ஆனால் பின்மாரியை பெற்றுக்கொண்டோன்னா நாம் இப்பொழுது செய்வதை காட்டிலும் வல்லமையாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்போ பின்மாரியை பெறாமல் நம்முடைய திருச்சபை இருப்பதின் காரணம்தான் எதற்குரிய காரணமாக இருக்குது அப்படின்னா, நாம் இன்னும் வல்லமையாக திருச்சபை வல்லமை பெறாததற்கான காரணமாக இருக்கிறது. உலகம் ஃபுல்லாக சத்தியம் சொல்லப்படாததற்கும் செல்லப்படாததற்கும் காரணமாக இருக்குது. அப்போ ஏன் பின்மாரியை பெறலை இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த பின்மாரி பற்றி ரொம்ப விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் பல வருஷமாக கேட்குறோம். இந்த சண்டேலாம் பல வருஷமாக கேட்குறோம். இந்த பின்மாரிலாம் பல வருஷமாக கேட்குறோம். அப்படி இல்லாமல் உங்களுடைய சிந்தனையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சில விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். சம் ட்ரூத் மேபி a ஷாக்கிங் ட்ரூத். சில விஷயங்கள் நம்முடைய இதயத்தெல்லாம் உழுக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், கவனமாக தியானிக்கலாம். எளிமையான விஷயத்துலேருந்து நான் தொடங்குகிறேன். ஓகே, ஏன் பின்மாரி இன்னும் பொழியவில்லை? சரி, அடுத்து முதல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு, பின்மாரிக்காக ஜெபிக்கக்கூடியவர்களே மிகவும் குறைவு. இங்கே ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அப்போ பின்மாரிக்காக ஜெபிக்கக்கூடிய, ஊக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய நபர்களே ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். அப்போ நம்ம பிளான்ஸ், நம்ம சில யுக்திகளை கையாளுறோம், சில திட்டங்கள் இடுறோம். ஆனால் ஆவியானவருடைய பலனுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியமே நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது. நம்மிடத்தில் பின்மாரிக்கான ஜெப ஆவியே மிகவும் குறைவாக இருக்குது. We are not begging for the abundance of later rain. நாம் பின்மாரிக்கான அந்த பொழிந்தருளுதலுக்காக நாம் ஜெபிப்பது மிக குறைவாக இருக்குது. மற்ற எல்லா விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கக்கூடிய காரியம் மிக குறைவாக இருக்குது. அது எப்படின்னா, இப்போது ஒரு பொருள் போய் அப்பாட்ட கேட்குறோம், ஒரு குழந்தை அப்பாட்ட போய் கேட்குது அப்படின்னா, அப்பா வேணான்னு சொல்லிட்டா சரிப்பா அப்படின்னு போகக்கூடிய குழந்தைகள் வளர்ந்த பிரயாத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன குழந்தை, கொஞ்சம் விவரம் தெரியாத குழந்தையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருவிழாக்கெலாம் கூட்டிகிட்டு போகும்போது போகும் வழியில் ஏதாவது பலூன் பார்த்துட்டாங்க, கலர்ஃபுல்லாக பலூன் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகும்போதே அப்பாட்ட அப்பா எனக்கு அந்த பலூன் வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கை கீழே நடந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா கை என்ன பண்ணுவோம், பிடிச்சி ஆட்டுவாங்க.
அப்போ போகும்போது அடுத்த கவுண்டரில் வாங்கி தந்துடுறேன், போகும்போது வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஏமாற்றி கூட்டு போகிறதா இருந்தால் அடுத்த கவுண்டருக்குள்ளே வாங்கி தர்றதுக்கு அந்த கை உழுக்குன்னு என்னவாயிரும் அப்படின்னா உழுக்க ஆரம்பிச்சிடும். until they get something, அந்த கரம் அந்த புயம் அசைக்கப்படுவது நிறுத்தப்படாது. பரம தரிசனங்கள் புஸ்தகத்தில் ஜபமும் விசுவாசமும்னு ஒரு தலைப்பில் ஒரு பகுதி இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் தெளிவாக சாட்சி ஆகமத்தை எழுதின தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நம்முடைய திருச்சபையில் ஏன் வல்லமை இல்லை என்று சொல்லப்படும் போது நாம் கர்த்தருடைய புயங்களை அசைப்பதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய புயத்தை, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அசைப்பது இல்லைன்னு சொல்கிறாங்க. புயம் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த ஆர்ம் ஆஃப் காட், ஆண்டவருடைய புயத்தை நம்ம என்ன பண்ணுறது இல்லையா, அசைக்கிறது இல்லையா. அப்படி நம்ம பின்மாறிய தாங்க, எங்கள் சபையில் வல்லமையை தாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது இல்லை. we are not praying for the power of the later rain. சரி, ஓகே. ரெண்டாவது விஷயம், நாம் உபவாசிப்பது இல்லை. உதாரணத்துக்கு யோவேல் புஸ்தகத்திலேருந்து எப்பயுமே உபவாசத்தில் காரியத்தில் குறித்து பேசுவோம். இந்த வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியமும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஸ்பெஷலாக ஆண்டவரே நீங்கள் பின்மாரியை கொடுத்தா தான் எங்கள் சபை எந்திரிக்கும், இல்லைன்னா எங்கள் சபை இதே நிலையில் நீடித்தான் ரட்சிப்பை இழந்து போயிடும். ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய பின்மாரியை எங்கள் சபைக்கு பொழிந்தருளுங்கன்னு சொல்லிட்டு சபை பின்மாரிக்காக உபவாசனால நியமிப்பதே ரொம்ப அரிதாக இருக்குது. பின்மாரிக்காக ஒருவேளை இணையத்தில் இணைந்திருக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, வெவ்வேறு திருச்சபையிலேருந்து வந்தாலும் சரி, கடைசியாக உங்களுடைய திருச்சபையில் பின்மாரியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு உபவாச ஜபம் நியமிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு சாப்பாடை விட பின்மாறி வேணும், சாப்பாடை விட எனக்கு வல்லமை வேணும், ஏன்னா ஆண்டவருடைய சத்தியத்தை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அழிந்து போகக்கூடிய மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஐ டிசையர் த ஸ்பிரிட் ஆஃப் காட் மோர் தென் ஃபுட். நான் உணவை விட என் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனுக்காக நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு நாம் டிசையராக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட உபவாசம்லாம் நமக்கு இருக்கா? அப்படி ஒரு மனுஷன் உபவாசித்து வாஞ்சிக்கிறான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு அந்த உபவாசத்தின் பலனா ஆண்டவர் என்ன தருவாராம்? முன்மாரியையும் ஏற்ற நேரத்தில் பின்மாரியை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். சிம்பிள் ஆன்சர். ஒன்று, நம்மகிட்ட ப்ரேயரே பண்ணுறதில்ல பின்மாரிக்காக. ரெண்டாவது, பின்மாரிக்காக என்ன பண்ணுறது இல்லைன்னா உபவாசிக்கலை. இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது விஷயத்துக்கு போகலாம். தேர்ட் திங். ஓகே, சரி. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், ஏன் சபை பின்மாரியை பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இது நம்ம வாசிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியாக இருந்தால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, நல்லா கவனிங்க. இது 3 வசனம். இந்த 3 வசனத்தையும் 1 by 1 வாசிக்கலாம். ஆண்டவர் இங்கே ஒன்று விஷயம் சொல்கிறாரு. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷன், இன்னொரு புருஷன்ட்ட போயிட்டா. மனைவியானவள் இன்னொரு புருஷன்ட்ட வேசித்தனம் பண்ணி இன்னொரு மனிதனிடத்தில் போய்விட்டார். இப்போ போன மனைவியை ஒரு புருஷன் கூப்பிடுவானா அப்படின்னா அப்படிலாம் கூப்பிட மாட்டான். ஆனாலும் நீ அநேக நேசரோடு போய் வேசித்தனம் பண்ணினாலும் உன்னை நான் என்ன பண்ணுறேன்? கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. அடுத்து 2வது வசனம் ரொம்ப முக்கியமான விஷயம். பின்மாரிக்கு இதுக்கு எவ்வளோ சம்பந்தங்கிறத பார்க்கலாம். சரி, கவனிங்களா? நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரேபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களினாலும் தேசத்தை சேதப்படுது. இப்போ இஸ்ரேல் மக்களை, தன்னுடைய சொந்த ஜனத்தை, சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேசித்தனம் பண்ணாத ஒரு இடம்னு ஒன்று இருக்கா?
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அப்படின்னா திருச்சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இஸ்ரவேல் மக்கள் வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். சரிங்களா, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஒரு விஷயம் பின்மாறிக்கு வர்றாரு, கவனிங்க. அதின் நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்ச்சு என்னவா இருக்குது அப்படின்னா, வேசித்தனத்தில் இருக்கும்போது அது நிமித்தம் என்ன பொழியாதான், பின்மாறி பொழியாதான். இப்போது ஆண்டவர் கடைசியாக சொல்கிறாரு, நீயோ நாண மாட்டேன் என்கிறாய். நாண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டோன்ட் ஃபீல் ஷேம் அபவுட் வாட் ஷி டஸ். அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன பண்ணல அப்படின்னா குற்ற உணர்வு அடையலை, அந்த பாவத்தை பாவமாக ஒத்துக்கலை. அப்போ ஆண்டவர் திருச்சபை உலகத்தின் காரியங்களோடு சேர்ந்து இசைந்து பயணிக்கும் போது, உலக காரியங்களின் மீதும் பாவத்தின் மீதும் பிணைந்திருக்கும் போது, அவள் கர்த்தர் என்னும் ஒரே மணவாளனை விட்டு வேசித்தனத்தில் அகப்பட்டிருக்கும் போது அந்த தேசத்தில் என்ன பொழியாதான், பின்மாறி பொழியாதான். அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை என்னன்னு சொன்னார் அப்படின்னா, வேசித்தனம் பண்ண, நீ வேசித்தனம் பண்ணாத ஒரு இடம்னு ஒன்று இருக்கா? எல்லா ஏரியாவில் என்ன பண்ணியிருக்க, வேசித்தனம் பண்ணியிருக்கிற. ஆனாலும் ஏதாவது ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி இப்படியாக விலகி போனால் அவளை சேர்த்துக்குவானா? சேர்த்துக்க மாட்டான். ஆனாலும் நீ அநேக நேசர்கிட்ட போனால் கூட உன்னை நான் என்ன பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபை வேசித்தனத்தில் இருக்கிறது. உலகமும் நேசருடன் தேவனோடும் உலகத்தோடும் இணைந்து என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. உலகத்தின் காரியங்கள் அதற்கு விருப்பமாக காணப்படுது. அப்படி உலகத்தின் பாவங்கள் மிகுதியாக சபைக்குள்ளாக ஒரு தனி மனிதனுக்குள்ளாக வரும்போது அவன் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் இருக்கும்போது அவனால் என்ன பெற முடியாது, அதன் நிமித்தம் பின்மாரியை பெற முடியாது. அப்படின்னா நம்முடைய திருச்சபையை நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசி போல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நபரை போல உலகத்துக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஓசியா தீர்க்கதரிசி கிடையாது, ஓசியா மனைவிங்கிறார். until we accept our sinfulness, நம்முடைய பாவத்தின் அகோரத்தை நம்ம ஒத்துக்காத வரைக்கும், ஆண்டவரே நான் ஓசியா மனைவியை போல இவ்விதமாக உமக்கு விரோதமாக இருக்கிறேன், உம்மை வழிவிட்டு போகிறேன், உலகம் என்னுடைய வாழ்க்கையில் கலப்படமாக இருக்குது, மாய்மாலை எனக்கு கலப்படமாக இருக்குது, நீங்கள் சொல்லிக் கொடுத்த சத்தியங்களை ஏகப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் சீர்படுத்தப்படலைன்னு எந்த மனிதன் தன்னை இவ்விதமாக நான் உம்மை விட்டு சோரம் போயிருக்கிறேனே என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு மனுஷன் தன்னுடைய இதயத்தை தாழ்த்தி ஒத்துக்கிறானோ அவனுக்கு தான் என்ன பொழியப்படும், பின்மாறி. நீயோ நாண மாட்டேன்னு என்கிறான். இந்த பெரிய விஷயமே என்னென்னா, ஒத்துக்கவே மாட்டோம். ஒரு மனைவி ஒரு பிள்ளை கணவன்கிட்ட சொன்னால் ஒத்துக்குவோமா? இல்லை கணவன் மனைவிட்ட ஒரு விஷயம் சொன்னால் ஒத்துக்குவோமா? போதகர் விசுவாசிட்ட ஒரு குறைவு சொன்னால் ஒத்துக்குவோமா? ரொம்ப பேர்கிட்ட அவங்க குறைவை சொல்கிறக்கே பயமாக இருக்குது. அப்படி சொல்லப்படாத அளவுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப கடினமாக இருக்கிறோம். we are so stubborn. இந்த விஷயம்லாம் படிக்கும்போது என்னுடைய மனைவிட்ட போய், என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, நீ ஏதாவது என்கிட்ட குறைன்னு ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி போய் கேட்டேன். எத்தனை நாள் மனசில் வச்சுருந்தான்னு தெரில. அப்போ வரிசையாக இந்த விஷயங்கள் சொன்னான். அவள் சொன்ன ரொம்ப விஷயம் நான் சரின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவள் சொல்லும்போது தான் என்ன பண்ணுச்சு, என்னுடைய குறைவுலாம் தெரிஞ்சு. ஆலோசனையினால் சுகம் உண்டாகும்னு வேதம் சொல்லுது. அந்த சுகம் ஆவிக்குரிய சுகம். யார்கிட்டையாவது மனசு விட்டு என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்கிறீங்க, நான் மாற்றிக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு கேட்போமா? நான் எப்பயுமே ரைட்டு. இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சத்தியம் படிச்சுட்டு இருந்தேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது ஆதாம் தான் செய்த பாவத்தின் விளைவாக ஆண்டவர் விசாரிக்கும் போது, ஆதாமே ஏன் பாவம் செஞ்சேன்னு கேட்கும்போது ஆதாம் என்ன பண்ணார்னா, ஏவாள் தான் கொடுத்தான்னு ஏவாள் மேலே பழி போட்டாராம். அந்த கணவன் மனைவிக்குள்ள ஆதாம் ஏவாள் மேலே பழி போட்டாராம். ஆனால் இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் உண்டான பந்தத்தில் ஸ்திரீயான சபை பாவம் செய்த போது இந்த பெண் பாவம் செஞ்சது காரணம் என்னன்னு கேட்கும்போது, அவளுடைய பாவத்தை நான் சுமந்துக்கிறேன்னு இவர் பழி போடலை, பழி சுமந்தாராம். அப்போ ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துக்கு அழகு என்னென்னா, ஒரு கணவன் இதை நீ தான் செஞ்சேன்னு பழி போட மாட்டான், பழி சுமப்பான். இவ்வளோ ஒரு அழகான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் பழி போட்டார், ஆனால் இயேசு பழி சுமந்தார். அப்போ டு வி ஹாவ் த ஹார்ட் ஆஃப் அக்செப்டிங் அவர் நேச்சர்? நம்மகிட்ட ஒரு குறைவு சொன்னால் ரொம்ப நேரம் நம்ம கொடுக்குற வார்த்தையை காப்பாற்ற முடியல.
அதை பற்றின குற்ற உணர்வே நமக்கு இருக்கிறதில்ல. எவ்வளோ பாவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இங்கேருந்து நம்ம போனதுக்கப்புறம் சனிக்கிழமை பரிசுத்த நாள், சனிக்கிழமைக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அகோரமாக இருக்குது, எவ்வளவு காம்ப்ரமைஸ் இருக்குது. முன்னாடி ஓய்வு நாளை திசை திருப்பதற்கெலாம் இப்போலாம் எளிமையான வழி இருந்துச்சு. முன்னாடிலாம் ரொம்ப டஃப்பாக கஷ்டப்பட்டு தான் ஓய்வு நாளை மீறதுக்கான வழிகள்லாம் இருந்துச்சு. இப்போலாம் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் என்ன தப்பு இருக்குங்கிற அளவுக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்களுடைய உணர்த்துதலே இல்லாமல் வேசித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீயும் நானும் மாட்டேன் என்கிறாய். You have not accepted your fault. You have not feel guilty about what you are doing. நீ என்ன பண்ணுறியோ அதை பற்றின குற்ற உணர்வே இல்லாமல் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா வேஸ்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. Unless the church accepts the sinfulness, தன்னுடைய பாவத்தின் அகோரத்தை சபை ஒத்துக்காத வரைக்கும் என்ன பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா பின்மாறி பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என் மனைவிட்ட கேட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போது யாராவது ஒருத்தவங்க வந்து வரும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம். சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கேட்கணும், இந்த சாப்பிட்டேன்னு சொன்னவங்க அடுத்து என்ன கேட்கணும், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் கேட்டேன், அப்படி தானே கேட்கணும் அப்படின்னு. நான் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லி கேட்டேன். நீ உன்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேறியம்மா அப்படி. ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனைவி கேட்டாங்க அந்த கேள்வி, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு. நம்மகிட்ட அவ்வளோ சீக்கிரமாக என் குறை என்ன சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு என் குறை ஏதாவது தப்பாக போய்கிட்டு இருக்கேன்னா நான் யாராவது ஒரு ஆலோசகரை கூப்பிட்டு கேட்குறேம்மா, நான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரில, ஆனால் என்னுடைய பலத்தினால என்னுடைய அறிவு கட்டின விஷயத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐ திங்க் இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், நான் செய்கிறேன், இது சரிதானா? வி டோன்ட் ஹாவ் அக்செப்டன்ஸ். நம்ம ப்ரேயர் பண்ணுறதில்ல, உபவாசிக்கிறதில்ல, ஒத்துக்கிறதில்ல, பின்மாரிக்கு வழி இல்லை. நாலாவது, சரிங்களா? ஓகே, நாம் ஒரு மனதாக இருக்கவில்லை. இந்த முன்மாரியை பெற்றுக்கொள்றதுக்கான பேட்டர்ன் என்னவா இருந்துச்சுன்னா, அங்கே சீஷருக்குள்ள ஏகப்பட்ட மன வேறுபாடுகள் இருந்தாலும் அங்கே வேத வசனம் சொல்லுது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒருமனப்பட்டுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருது, ஒன் அக்கார்டு அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஆங்கிலத்தில் தேடுறவங்க கிங் ஜேம்ஸ் பைபிளில் மட்டும் தேடுங்க. பாஸ்ட் இதை பற்றி 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பிரசங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நியூ டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அக்கார்டுங்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்துருக்கிறாங்க. ஒன் அக்கார்டு, ஒரு மனம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஆவியானவரை முன்மாரியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு மனம் அவசியமாக இருந்தது. நமக்குள்ள உள்ள வேறுபாடுகளை களைய வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாம் அவரவருடைய வேறுபாடுகளோடு சேர்ந்து பயணிக்க பழகிருக்கோம். அப்படி கிடையாது. இன்னும் நம்ம தாழ்த்தி ஒருத்தர் புரிந்து கொள்ளவும் ஒருத்தர் தெரிந்து கொள்ளவும் நம்ம இதயத்தை தாழ்த்தி ஒரு மனதோடு இருக்கக்கூடிய குழுக்கள் சபையில் என்ன பண்ணணும், உருவானோம். அப்போ கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய டீமே என்னவாயிருச்சு, ரொம்ப கம்மியாகிருச்சு, அழிஞ்சு போச்சு, இல்லாமல் போச்சுன்னே சொல்லலாம். நம்ம கேட்கக்கூடிய நீங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கக்கூடிய ஏதாவது ஜெப குழுக்களில் இணைந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறத சிந்திங்க. அப்படி இல்லைன்னா உங்களை இணைத்து கொள்ளுங்கள். வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை தினமும் கூட ஒரு மனதோடு ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்காகவும், ஸ்பெஷலி ஃபார் த லேட்டர் ரைன், பின்மாரிக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு குழுவை நீங்கள் ஏற்படுத்த முடிந்தால் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஏற்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏதாவது குழு ஏற்கனவே இருந்துச்சுன்னா கேட்டு என்ன பண்ணிக்கோங்க, இணைந்து கொள்ளுங்கள். இது பின்மாரியின் இயக்கமாகவே நாம் ஆங்காங்கே சேர்ந்து குழுக்களாக ஜெபிக்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்ததா ஒரு மனது இல்லை. அடுத்ததா 5வது, நாம் கீழ்ப்படியவில்லை, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். The people who obeyed the word of God received the former rain. சரி, இப்போ கவனிங்க, ஆவியானவர் எல்லாருக்குள்ளே கீழ்ப்படிய செய்கிறதுக்கும் நன்மையை செய்கிறதுக்கும் அவர் தான் உதவி செய்வார். ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க குடிக்க கேட்குறாங்க, உங்கள் கையில் குடிக்க கேட்குறாங்க. இதான் ஜீவ தண்ணின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஒருத்தர் கொடுக்கலாம், சரிங்களா? இப்போது நம்ம கையில்
நம்ம சர்ச்சில் தண்ணி போடக்கூடிய அந்த அந்த ஒரு 20 லிட்டர்ஸ் வாட்டர் கேன் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம கையில் அந்த தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை எத்தனை பேர் குடிக்க கொடுக்கலாம்? ஒரு டம்ளர் மாதிரி ஒரு 30-40 பேர் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தான் இருக்குது. அடுத்து ஒரு கேன் தண்ணி இருக்குது, 30 to 40 லிட்டர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு சின்டெக்ஸ் டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. எத்தனை பேர் கொடுக்கலாம்? ஒரு கிளாஸ் தண்ணி மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்னா 100கணக்கான பேர் கொடுக்கலாம் இல்லைங்களா? கவனிங்க, ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நன்மை தீமை சொல்லி அவர் நமக்குள்ளாக இருந்து செயல்படுவது நமக்கு கைகளில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணி கிளாஸ் போன்றது. ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் முன்மாரியை பெற்றுக்கொண்டவன் எப்படி இருந்தாங்கன்னா, வரக்கூடிய 30-40 பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த 20 லிட்டர்ஸ் கேன் மாதிரி முன்மாரி இருந்தது. பின்மாரி எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்மாரியை விட 10 மடங்கு அதிகமாக, இன்னும் சொல்லுக்கு அடங்காத அளவில் லட்சக்கணக்கான பேருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பின்மாரியை 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா அதை விட இன்னும் வல்லமையாக என்ன இருக்கும்? பின்மாறி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் அந்த பவர், த ஸ்பெஷல் பவர், நமக்கு விசேஷித்த வல்லமை முன்மாரியில் சீஷர்கள் கொடுக்கப்பட்டது போல பின்மாறி கொடுக்கப்படும் போது அது இன்னும் வல்லமையாக இருக்கும். அது முன்மாரியை விட பல மடங்கு வல்லமையாக இருக்கும். அப்போ நம்ம ஜீவ தண்ணியை கொடுப்போம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை குறித்த கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் நமக்கு இருக்கும்போது தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஸ்பெஷல் பவர் எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் த ஸ்பெஷல் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். அதான் தெளிவாக சொல்கிறாங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். சரி, ஓகே, 5th பாயிண்ட் வந்துட்டோம். அடுத்து 6th பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா? இந்த 6th பாயிண்ட் பற்றி ஒன்று சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த 3வது பாயிண்ட் மாதிரியே முக்கியமான விஷயம். முதல்ல என்ன சொன்னேன்? நம்ம ப்ராப்பராக அதை பற்றியே ஜெபிக்கிறது இல்லை, நாம் ஜெபிக்கிறது இல்லை. 2வதாக நாம் உபவாசிக்கிறது இல்லை. 3வதாக என்ன சொன்னேன்? நாம் ஒத்துக்கொள்வது இல்லை. 4வதாக ஒரு மனதாக இல்லை. 5வதாக நாம் கீழ்ப்படிவது இல்லை. 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நாம் நம்மை தாழ்த்தவில்லை. இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். 1901ஆம் வருடத்தில் ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. இந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது தான் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அப்பொழுது தான் இப்போது எப்படி நாம் ரீஜியன், செக்ஷன், கான்ஃபரன்ஸ், யூனியன், டிவிஷன், அதுக்கு மேலே ஜிசி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோமோ, அந்த மாதிரி இப்படிப்பட்ட இலாக்காக்கெல்லாம் பிரித்தது எப்போ தான் அப்படின்னா, இந்த 1901 ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் தான் நடந்துச்சு. அந்த 1901 ஜென்ரல் கான்ஃபரன்ஸை பற்றி 1903ஆம் ஆண்டு இளஞ்சுவேட்டுக்கு ஒரு விஷன் வந்துச்சு. அந்த விஷன் பற்றி ஆண்டவருடைய அறிவுறுத்தல் படி அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது, என்ன அவங்க சொன்னாங்க, அந்த கான்ஃபரன்ஸில் நடந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்கன்னா, அந்த கான்ஃபரன்ஸ்லேயே ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான வல்லமை திருச்சபைக்கு கிடைத்திருக்க வேண்டுமா. ஆனால் அந்த கான்ஃபரன்ஸில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையா. ஏன் அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வாசிக்கலாம். ஒரு நாள் நண்பகலில் கடந்த பொது மாநாட்டில், அதாவது ஜென்ரல் கான்ஃபரன்ஸ், ஆக்சுவலி நான் சில விஷயங்கள் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இது வந்து வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் ஒரு தாட் டு தாட் டிரான்ஸ்லேஷன். அதில் உள்ள கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த புத்தகம் போய் நீங்கள் படிங்க. சரிங்களா? என்னுடைய அறிவு கெட்டின அளவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நண்பகலில் கடந்த பொது மாநாட்டில், ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் 1901 நடந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் செய்திருக்கக்கூடிய வேலையை பற்றி எழுதினேன். நம்பிக்கையான பதவிகளில் உள்ளவர்கள் தேவனின் விருப்பத்தையும் வழியையும் பின்பற்றி இருந்தால் நலமாக இருக்கும். அதாவது நம்பிக்கையான பதவினா அப்போ இருக்கக்கூடிய ஜிசி இலாக்காக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் தேவனுடைய விருப்பத்தையும் வழியும் செஞ்சுதான் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். பெரிய வெளிச்சத்தை பெற்றவர்கள் வெளிச்சத்தில் நடக்கவில்லை, கூட்டம் மூடப்பட்டது. மனிதர்கள் தாங்கள் செய்ய வேண்டியபடி கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. ஏன் ஆவியானவர் அந்த மீட்டிங்கில் அருளப்படலை அப்படின்னா, பொசிஷன்ஸில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை என்ன பண்ணிக்கலையாம், தாழ்த்தலையாம். அப்படி ஒரு வேளை பொசிஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க, பதவியில் இருக்கக்கூடியவங்க தங்களை தாழ்த்தி இருந்தால் யாருக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க?
ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருப்பாங்களாம். அதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லும்போது, தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் துன்பகரமான ஒரு நிகழ்வு இந்த கான்ஃபரன்ஸில் நடந்தது போல் நடக்கவே இல்லைன்னு எழுதுகிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது எலன் ஒயிட் வந்து ஜேம்ஸ் ஒயிட்லாம் முன்னாடி இறந்துட்டாங்க. தங்களுடைய 2 பிள்ளைகளையும் இழக்க கொடுத்துருந்தாங்க. அந்த துக்கத்தை விட இந்த கான்ஃபரன்ஸில் நடந்த விஷயம் வந்து ரொம்ப துக்ககரமாக இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இதை பற்றி பாஸ்ட்டுக்கு அநேக காரியங்கள் தெரியும். ஒருவேளை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிறகு ஷேர் பண்ணுங்கள் பாஸ்டர். அப்போ த லீடர்ஸ் இன் த சர்ச், லீடர்ஸ் இன் த ஹோம், வீட்டில் இருக்கக்கூடிய தலைவனோ, சபையில் இருக்கக்கூடிய தலைவனோ, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவனோ தன்னை தாழ்த்தும் போது தான் என்ன நடக்கும்? பின்மாறி ஊற்றப்படும். அப்படி தாழ்த்ததுனால தான் என்ன ஊற்றப்படலையா? பின்மாறி ஊற்றப்படலையா? எப்படி தாழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணம் வச்சுருக்கேன், வாசிப்போம். ஓகே, ஒரு நல்ல தலைவனை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த தலைவன் யார் அப்படின்னா தாவீது. சரிங்களா? இந்த தாவீதை சவுல் என்ன பண்ணுறாருன்னா சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. குகைக்குள்ளேயும் கெபிக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தாவீதை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனார் தெரியுமா? யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சார்? கரெக்டு தான். நீங்கள் 3000 பேர் என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போகிறார். 3000 பேர் தாவீதுங்கிற அந்த ஒற்றை மனிதனை வீழ்த்துவதற்கு பிடிக்கிற கூட்டு போகிறார். இப்படி கூட்டு போகும்போது தாவீது என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த கெபிக்குள்ளே இருக்கும்போது அவர் தனியாக வரும்போது அவருடைய ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிடுறாருன்னா கிழிச்சிடுறாரு. ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், இந்த பார்த்தீங்களா உங்களுடைய ட்ரெஸ்ஸை நான் கிழிச்சிட்டேன், நான் நினச்சா உங்களை கொண்டிருக்கலாம், ஆனால் எனக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, உங்கள் மேலே கொலை செய்யணும்னு என்ன கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே அப்படி செய்ய எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹம்பிள் டேவிட் எப்படி ஹம்பிள் பண்ணிக்கிறான்னு பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை தேடுகிறீர் அப்படின்னு சொன்னார். இப்போ தாவீது தானே என்னன்னு சொல்கிறாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைவன், மாற்றாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் ராஜாவா போகிறான்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் யாரா? தாவீது யாரா? ஒரு செத்த நாயா. நம்ம அப்படி சொல்லிக்குமா? ஒரு தலைவன் அப்படி சொல்லுவாரா? நான் ஒரு செத்த நாய் அப்படி சொல்லுவோமா? அவர் சொல்கிறாரு, நான் ஒரு தெள்ளு பூச்சி. தெள்ளு பூச்சினா யாராக பார்த்துருக்கீங்களா? பொதுவாக இந்த தெள்ளு பூச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வீட்டில் மஸ்கிட்டோ நெட்லாம் அடிச்சிருப்போம் இல்லைங்களா? எப்படி இந்த கொசுலாம் எவ்வளோ சிறிதாக இருக்கக்கூடியதோ அந்தளவுக்கு சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு வண்டு இல்லை பூச்சி வகையை சார்ந்ததான் இந்த தெள்ளுப்பூச்சி. இஸ்ரேல் நாட்டில் சின்ன சின்ன இந்த ஈசல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சி. ஒரு சின்ன பூச்சியை பிடிக்கிறதுக்கா 3000 பேர் புறப்பட்டு வந்துட்டீங்க. ராஜாவே கிளம்பி வந்திருக்கிறாரு. 3000 பேர் புறப்பட்டு வந்திருக்கிறீங்க. வெப்பன்ஸ்லாம் எட்டு வந்திருக்கிறீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளா? நான் யார்? ஒரு தெள்ளுப்பூச்சி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைவன் தன்னை எப்படி தாழ்த்துறான்னா, தன்னை ஒரு செத்த நாய், தன்னை ஒரு தெள்ளு பூச்சி. தொடர்ந்து வாசிக்கலாம் எப்படி தாழ்த்துறான்னு. ஓகே, அடுத்ததான். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக. சரி, இந்த சம்பவத்துக்கு வரலாம். ஃபஸ்ட்டு 1 சாமுவேல் 24, ரெண்டாவது 1 சாமுவேல் 26. அவர் வஸ்திரத்தை கிழித்ததற்கு பிற்பாடும் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னொரு முறையும் சவுல் அவரை தேடுவதற்காக புறப்பட்டு வருவார். அப்போ வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஈட்டியை எடுத்துகிட்டு போயிடுவார். போயிட்டு திரும்ப தூரத்துலேருந்து கூப்பிடுவார். 2 சம்பவம் நடக்கும். 24 படிங்க, 26 படிங்க. அப்போ திரும்பவும் தாவீது அவரை பார்த்து சொல்கிறாரு, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தீரோ. ரொம்ப பேருக்கு கௌதாரினா தெரியுமா? ஒருவேளை இந்த காடை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பறவை. காடை தெரியாதுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் கடைகளில் பார்க்கணும் காடை எப்படி இருக்கு. காடை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பறவை தான். அதை எளிமையாக வேட்டையாடிடலாம். ஒரு கௌதாரியை வேட்டையாடுறது சின்ன பசங்களே செஞ்சுருவாங்க. அவங்களுடைய டைம் பீயிங்க்கு விளையாடுறதுக்கு போய் வேட்டையாடினா கவன் எடுத்து விட்டாலே அது ஆயிரும். ஒரு கௌதாரியை வேட்டையாடுறதுக்கா இவ்வளோ பேரை கூட்டு வந்திருக்கிறீங்க? ஐ எம் நத்திங் பர்சன். நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, நான் யார்? ஒரு கௌதாரி. எவ்வளோ தன்னை தாழ்த்திருப்பார். அடுத்து வாசிக்கலாம். கடவுளுடைய தலைவர்கள் எப்படிலாம் தாழ்த்திருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்ததான், நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல. இது மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனமாக தாவீது எழுதினார். அப்படி எழுதப்பட்ட விஷயமா இருந்தாலும் தாவீது அது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளும்படியாக, நான் ஒரு புழு சொல்லும்படியாக நீங்கள் என்ன உங்களை மேன்மை பாராட்டுறீங்கன்னா, நான் ஒரு கொசு மாதிரியான ஆள், என்ன போய் நான் ஒரு கௌதாரி மாதிரி வேட்டையாடுற மாதிரியான ஒரு சின்ன நபர், செத்த நாய், நான் ஒன்றும் உதவாத நபர்,
ஒரு பொருட்படுத்தப்படக்கூடிய நபரே கிடையாது. எப்படிலாம் தாழ்த்திருக்காங்க பார்த்தீங்களா? இன்னொன்று, இவரை தாண்டி சில பேர் தாழ்த்திருக்காங்க. இது இன்னும் மிகையாக இருக்குது, வாசிப்போம். ஆபிரகாம் தாழ்த்திருக்கிறாரு. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட. தூளும் சாம்பல். அவர் சீமான், பெரிய பணக்காரர். சாம்பல் எப்போ வரும்? ஒரு பொருள் இல்லாமையில் போகும்போது வரும். நான் ஒன்றும் இல்லாதவன், ஐ எம் அ நத்திங் பர்சன். அவராது சின்ன சின்னதாக சொல்லிக்கிட்டார். கொசு, கௌதாரி, செத்த நாய், புழு அப்படின்னு சொன்னார். இவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, அவர் விசுவாசத்தில் மட்டும் வல்லவனாக இருக்கவில்லை, தாழ்மையில் வல்லவனாக இருக்கிறாரு. தூளுங்கிறது தூசி, டஸ்ட்டு, சாம்பல், நத்திங். பவுல் இன்னும் அழகாக சில விஷயம் சொல்கிறார், வாசிக்கலாம். பவுலுடைய தாழ்மையை பற்றி சொல்லும். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உலகத்தின் குப்பை எப்போ வரும்? ஒரு பொருள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படாத ஒரு பொருள் தான் என்னது? குப்பை. நீங்கள் யாருன்னு கேட்டால், அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவன், விசுவாசத்திற்கு பேர் பெற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, they humbled themselves before God. ஆனால் 1901 அப்படி அந்த நிர்வாகத்தின் தலைவர்கள்லாம் என்ன பண்ணல? தாழ்த்தாதனால எதை பெற்றுக்கொள்ளலையா? பின்மாரியை பெற்றுக்கொள்ளலையா? இன்றைக்கி நமக்கு அந்த ஹம்பிள்னஸ் இருக்குதா? ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலே இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நபரிடத்திலிருந்து கடைநிலையில் விசுவாசியாக இருக்கக்கூடிய நபர் வரைக்கும் டு வி ஹாவ் ஹம்பிள்னஸ்? சர்ச்சில் ஹம்பிள்னஸே கிடையாது. நான் யாருன்னு தெரியுமா? தாவீது கேட்டால் சொல்லுவார், நான் ஒரு செத்த நாயின்னு சொல்லுவார். ஆனால் நான் யாருன்னு தெரியுமா? அவர் சொல்லுவார், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி. நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு கௌதாரி. நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு புழு. நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு சாம்பல். நான் யாருன்னு தெரியுமா? குப்பை. ஒரு உண்மையான தலைவர்களுடைய அடையாளத்தை பார்த்தீங்களா? அந்த ஹம்பிள்னஸை ஒரு மனுஷன் அடையாத வரைக்கும், சபையாகவும் குழுவாகவும் நாம் அந்த தாழ்மையை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்மளால் பின்மாரியை பெற்றுக்கொள்ள முடியாது, வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியாது. வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஸ்ட்ரைவிங் வித் ஆல் அவர் மைட். நம்முடைய பலனை கொண்டு தான் எல்லாத்தையும் செய்கிறோம். we don't have enough humbleness to surrender. நம்மளால் நம்முடைய இதயத்தை தாழ்த்தக்கூடிய தாழ்மை நம்மகிட்ட இல்லை. அடுத்ததாக போகலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே கடந்து போகிறோம், சரிங்களா? ஃபைனல் பாயிண்ட், இதை ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இது ஜஸ்ட்டு ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதில் இருக்குது, சரிங்களா? ஓகே, கவனிங்க. நாம் முன்மாரியை பெறவில்லை, சரிங்களா? பின்மாரி ஏன் பெறலை? பின்மாரி தான் வல்லமைங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நம்ம என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? உபவாசிக்கல. அதுக்காக மூணாவது என்னது? நாம் எவ்வளோ பெரிய பாவிங்கிறத ஒத்துக்கலை. நாலாவது ஒரு மனதான் நம்ம இல்லை. அஞ்சாவது என்னது? கீழ்ப்படியல. ஆறாவது தாழ்த்தலை. ஏழாவது இங்கே கவனிங்க. இப்போ முன்மாரி பின்மாரியை பற்றின ஒரு சின்ன கலாச்சார பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ளே நான் போக போகிறோம். அடுத்து ஃபுல்லாக கொட்டேஷன் ஆஃப்டர் கொட்டேஷனாக வாசிக்க போகிறோம், முடிக்க போகிறேன் நான். நல்லா கவனிங்க. முன்மாரி என்பது ஒரு விதை மண்ணிலே விதைக்கப்படும் பொழுது பெய்யக்கூடிய மழை. விதைப்பின் காலத்தின் பொழுது பெய்யக்கூடிய மழை. பின்மாரி என்பது அந்த விதைத்த விதையானது ஒரு பருவம் அடைந்த பிற்பாடு, அப்பொழுது அந்த பருவம் அடைந்த அந்த பயிரானது கனி கொடுக்கக்கூடிய பருவம் வந்தபோது, அது நிறைவடையும் போது பெய்யக்கூடிய மழை பின்மாரி. இப்போ விதை விதைக்கப்படும் போது பெய்யக்கூடிய மழை என்னதுன்னா முன்மாரி. அது கனி கொடுக்கக்கூடிய பருவம் வரும்போது பெய்யக்கூடியது பின்மாரி. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் 2 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணுமா? பின்மாரியை பெறக்கூடிய நம்ம முதலாவது எதை பெற்றுக்கணும்? முன்மாரியை பெற்றுக்கொண்டு இருக்கணுங்கிறத பற்றியும், முன்மாரியை நம்ம பெற்றுக்கொண்டோமா இல்லையாங்கிறத அடையாளமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் இங்கே அழகான எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு, சரிங்களா? வாசிப்போமா? 1 by 1 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நாட்களில் ஆவியானவர் பொழிந்தது முன்மாரி, அதன் விளைவு மிக மகிமை வாய்ந்தது. ஆனால் பின்மாரி அதை விட இன்னும் அதிகமானதாக இருக்கும். அப்போ முன்மாரி அப்போஸ்டல் டைம்ஸில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா ஒரே நாளில் 3000 பேர், அடுத்து 5000 பேர். ஆனால் பின்மாரி அதை விட என்னவா இருக்குமா? வல்லமையாக இருக்கும்னு என்ன பண்ணியிருக்காங்க? ஆவியானவருடைய ஏவுதலினால் நமக்கு சாட்சியாகமத்தில் எழுதியிருக்கிறாங்க. இதை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம படிக்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்ததா
முன்மாறி மழையை பெறுவதை பலர் பெரும் அளவில் தவறிவிட்டனர். என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பேர் என்ன ஃபார்மர் ரெயின் முன்மாறி என்ன பண்ணலையா, பெற்றுக்கொள்ளலையா. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் அவர்களுக்கு வழங்கிய அனைத்து நன்மைகளையும் அவர்கள் பெறவில்லை. பின்மாறி மழையின் மூலம் பற்றாக்குறை சரி செய்யப்படும் என எதிர்பார்க்கின்றனர். அவர்கள் ஒரு பயங்கரமான தவறு செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்மாறியை பெற்றுக்கொள்ளாமலே நம்ம எல்லாரும் பின்மாறியை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா, பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோமா. இதில் நம்ம ரொம்ப பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மர் ரெயினை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். இதை பற்றி இன்னும் ஆழமாக எழுதுகிறாங்க, வாசிப்போம். முன்மாறி மழையை பெற்று செயல்படும் கிறிஸ்தவனாக நற்பண்புகளின் முன்மாதிரியாக நாம் அனுதினமும் முன்னேறினால் ஒழிய பின்மாறியில் பரிசுத்த ஆவியை பொழிவை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அது நம்மை சுற்றியுள்ள இதயங்களில் பொழியலாம், ஆனால் நாம் அதை பகுத்தறியவோ பெற்றுக்கொள்ளவோ மாட்டோம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அனுதினமும் முன்மாறிய ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு அந்த முன்மாறியின் பலத்தினால், ஆண்டவருடைய பலத்தினால நற்பண்புகளை செய்யக்கூடிய ஒரு செயல்படும் கிறிஸ்தவனா ஒருத்தன் இல்லாமல் இருந்தானா, until we get the early rain, முன்மாறியை பெற்றுக்கொண்டு செயல்படலைன்னா பின்மாறி என்ன பண்ணாதான், கிடைக்காது. சரி, முன்மாறியை பெற்றுக்கொண்டோமா இல்லையா, நடக்குதாங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஓகே, இங்கே கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை முன்மாறியை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளம் என்னங்கிறதில் இதில் எழுதியிருக்காங்க. கவனமாக கேளுங்க. தேவன் தம் மக்களை படிப்படியாக வழிநடத்தினார். எப்படி வழி நடத்துகிறார்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவார். இந்த வழிநடத்தலை பார்க்கலாம். சரிங்களா? இதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவதற்காக கணக்கிடப்பட்ட வெவ்வேறு பரீட்சைகளுக்கு அவர் அவர்களை கொண்டு வருகிறார். எல்லாருக்குமே ஒவ்வொரு சத்தியத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பில் காட்டுவார் ஆண்டவர். அந்த சத்தியத்தில் நம்ம நிற்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம என்ன பண்ணுறாரு, பரீட்சை பார்க்கிறார். அந்த பரீட்சையின் மூலமாக நாம் நம்முடைய இதயம் விசுவாசமாக இருக்குதான்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்குல்ல, நாம் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கோமா இல்லையான்னு நம்ம இதயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொரு டைமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், வழி நடத்துகிறாராம். அந்த வழி நடத்தலாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. சிலர் ஒரு கட்டத்தில் தாங்குகிறார்கள், ஆனால் அடுத்த கட்டத்தில் விழுகிறார்கள். உதாரணத்துக்கு சிலர் கவனிங்க, ஒரு ஊழியத்தில் நடந்த காரியத்தை பற்றி WD ஃப்ரீஸிங்கிற ஒரு பிரசங்கர் இவ்விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களுக்கு நல்லா என்ன பண்ணாங்கன்னா பைபிள் ஸ்டடி கொடுத்தாங்களாம், ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு லைட் கிடச்சிச்சு, ஒரு ஸ்டெப்பு லைட் கிடச்சிச்சு, ஏற்றுக்கிட்டாங்களாம். ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, ஹெல்த் மெசேஜ் சொன்னாங்களாம், நம்முடைய சபையுடைய ஆரோக்கிய செய்தியை கேட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரொம்ப நாளாக பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய டைத் விஷயங்களை அவங்களுக்கு அவர் பைபிள் ஸ்டடி கொடுத்தாராம். ஆனால் அந்த சத்தியங்களை அவர் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணலையா, ஏற்றுக்கொள்ளலையா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலையா, வரலையா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிச்சத்தை கொடுக்கும்போது ஒரு சிலர் ஒவ்வொரு வெளிச்சத்தின்படியும் வர்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்போ பின்மாரியை பெற்றுக்கொள்ளவங்க முன்மாரியை பெற்று கொண்டவங்க ஆண்டவர் இந்த ஸ்டெப்பில் ஒரு வெளிச்சத்தை காட்டினாரா, அந்த இதில் என்ன பண்ணிடுவாங்க, ஏறி நிற்பாங்க. ரெண்டாவது ஸ்டெப்பில் வெளிச்சத்தை காட்டினா ரெண்டாவது ஸ்டெப்பில் ஏறி நிற்பாங்க. மூணாவது ஸ்டெப் வெளிச்சம்னா மூணாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்க, ஏறி நிற்பாங்க. இந்த படிக்கட்டின் உயர்நிலை தான் என்ன கிடைக்க போகுதுன்னா பின்மாரி கிடைக்க போகுது. அதை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக படிக்கலாம், வாசிப்போம். எல்லாம் கவனிங்க. ஏனென்றால் அது சில நேசத்துக்குரிய சிலையை நேரடியாக தாக்குவதை அவர்கள் காண்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு டைமில் ஒரு டெஸ்ட் வைப்பாராம். அந்த டெஸ்ட்டில் ஒவ்வொரு சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு வரும்போது சில டெஸ்ட்டு நம்ம இதயத்தில் நம்ம எதெல்லாம் விக்கிரகமாக வச்சுருக்கோமோ அதை ஆண்டவர் விடுப்பான்னு சொல்லும்போது நம் இதயத்தில் உள்ள சிலைகளை தாக்குவதாக என்ன பண்ணும் இருக்குமா. நம் இயேசுவை வெளியே தள்ளி கதவை அடைத்து வைக்கும் தங்கள் இதயங்களில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க இங்கே அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டெஸ்ட்டில் தான் நம்ம ஹார்ட்டை பற்றி நம்ம உண்மையிலே ஐடல்ஸ்லாம் நம்ம இதயத்தில் இருக்குதா, நம்ம இதயத்தில் ஏதாவது விக்கிரகங்கள் இருக்குதாங்கிறத என்ன பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா. ஆடிப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். தனிநபர்கள் தங்களுடைய சிலைகளை பலியிடுவார்களா மற்றும் உண்மையான சாட்சியின் ஆலோசனைக்கு செவிசாய்ப்பார்களா என்று சோதிக்கப்பட்டு நீண்ட காலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளனர். சரி, இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்படி நம்ம லைஃப்பில் ஒரு உதாரணத்துக்கு சாபத்து ட்ரூத் தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. இந்த ஓய்வு நாள் சத்தியத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் சரியாக தான் இருக்கிறேங்கிற மாதிரி இருக்கேன், ஆனால் ஓய்வு நாளில் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். இன்றைக்கி ஓய்வு நாளில் யாருக்காவது நன்மை செய்தேனா, இல்லை யதார்த்தமாக நான் வந்துட்டு மட்டும் போகிறேன்னா?
வாட் குட் திங் ஐ ஹவ் டன் இன் த சாபத். இயேசு நன்மை செய்கிறவராக ஓய்வு நாளை சுற்றி திருந்தாரே, நன்மை செய்வது நியாயம்னு சொன்னாரே, சந்திக்கப்படாதவரெல்லாம் சந்திச்சாரே. இந்த ஓய்வு நாளை நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்ன செஞ்சேன்? ஓய்வு நாள் சத்தியம் நான் கீப்பப் பண்ணுறேன், நான் கடைப்பிடிக்கிறேன். சரி, ஓய்வு நாள் சத்தியத்திலேருந்து ஆண்டவர் அடுத்த சத்தியத்தை கொண்டு வரார். திடீர்னு ஆண்டவர் என்ன கை வச்சுறாரு அப்படின்னா, நீ மற்றவர்கள் இல்லாத போது மற்றவரை பற்றி பேசுவது தவறுன்னு சொல்லிடுறேன், காசிப்பிங் பண்ணாதன்னு சொல்லிடுறேன். ஐயோ, கடினமாக இருக்கும் சில நேரத்தில். ஏன்னா அநேகருக்கு இது நம்முடைய சுபாவத்தில் ஒன்றா இருக்கும். அப்போ மற்றவர்கள் இல்லாத போது மற்றவருடைய குறையை பேசுவது சரியல்ல அப்படின்னு சொல்லப்படும் போது, இந்த விஷயத்த சொன்ன உடனே நம்முடைய சிலைகள் கை வைக்கப்படும் போது கைவடிக்கப்படுவது போல இருக்கும். நம்ம அதை விட்டுருவோமா? டக்குன்னு நம்முடைய பெருமையின் மீது கை வைக்கப்படும் போது போல இருக்கும். நம்முடைய எரிச்சலின் மீது கை வைக்கப்படுவது போல இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கை வைத்து இதை செய்யாதன்னு அடுத்து வழிநடத்தப்படும் போது, ஆவியானவருடைய வழிநடத்தல் படி திடீர்னு நீ ஏன் ஆரோக்கிய விதிகளை பின்பற்ற மாட்ற, உன் உடலை பேணி பாதுகாக்க மாட்ற, நீ ஆரோக்கியத்தை கை வைக்கணும்னு ஆரோக்கியத்தை கடைப்பிடிக்கணும், ஆண்டவர் ஆரோக்கியத்தில் ஹெல்த் மெசேஜை நீ கடைப்பிடிக்கணும்னு சொல்லப்படும் போது, அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு கொடுத்தது, இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ சாபத் ட்ரூத் கிடைக்குது, அதில் நான் அந்த வெளிச்சத்தில் உண்மையாக இருக்கிறேன்னா, அடுத்து ஆண்டவர் ஹெல்த் மெசேஜ் கொடுக்குறாரு, அதில் உண்மை இருக்கிறேன்னா, அடுத்து பொய் பேசுகிறத பற்றி, இங்கே நீ இந்த மாதிரிலாம் பேசாத, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது, காசிப்பிங் பற்றி இல்லை, பெருமை பேசுகிறத பற்றி இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வைக்கப்படுற சோதனைக்கெலாம் நம்ம ஜெயித்து பின்மாறி பெற்றுக்கொள்வதற்கு முன்மாரியுடைய வழிநடத்துதலில் இருக்கிறோமா? அப்போ ஒவ்வொரு விஷயம் நமக்கு வெளிப்படுத்த சரண்டர் பண்ணி இருக்கும்போது தான் எது கொடுக்கப்படும்? பின்மாறி கொடுக்கப்படும். சரிங்களா? ஃபைனலாக நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பாவத்தின் மீதும் பெருமை, சுயநலம், உலகத்தின் மீதான அன்பு மற்றும் ஒவ்வொரு தவறான வார்த்தை மற்றும் செயலின் மீதும் வெற்றி பெறாதவரை யாராலும் பின்மாரியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் டெய்லி பாவ மன்னிப்பு கேட்குறோம் இல்லைங்களா? பாவ மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய நாம் பாவத்தை ஜெயிக்கும் பலன் பெறுகிறோமா? நேற்று கோபப்பட்டேன் நான் என் மனைவிட்ட, அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அந்த கோபத்தை ஜெயிப்பதற்கான பலன் பரலோகத்தின் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரே, அந்த பலனை பெற்று நான் ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன்னா? ஒருவேளை நான் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் உடையவனாக இருக்கிறேன், அப்படி பழக்கம் உடையவனாக இருக்கிறேன்னா ஆண்டவருடைய பலத்தினால அந்த சினிமா பார்த்து நேரத்தை வீணடிக்கக்கூடிய பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் பெறுகிறவனாக இருக்கிறேன்னா? ஒருவேளை வீணான பொழுதுபோக்கு காரியங்களில் என்னுடைய மனது சிதறிக்கப்பட்டிருக்கு, அதை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் என்னுடைய மனதில் சொல்லப்படும் போது அதை ஜெயிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா? யாரெல்லாம் பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் எதை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் ரொம்ப பேருக்கு பின்மாறி வந்துச்சுன்னா நம்ம பாவத்தை ஜெயிப்போம், பின்மாறி வந்துச்சுன்னா நம்ம வல்லமையாக ஊழியம் செய்வோம், அது வரைக்கும் நம்ம காத்து கிடக்கணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அனுதினமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபார்மர் ரெயின் நம் வாழ்க்கையில் இருந்தால் தான் முன்மாரியின் வல்லமையை பெற்று நாம் பாவத்தை ஒவ்வொன்றா ஜெயிக்க தான் பாவத்தை ஜெயிக்க ஆண்டவருடைய பலனை பெற்று செயல்பட்டவங்களுக்கு தான் என்ன கொடுக்கப்படுமா? என்ன கொடுக்கப்படும்? பின்மாரி. சரி, தொடர்ந்து வாசிப்போம். ஓகே. இப்போது ஏர்லி ரேட்டிங்ஸில் சாப்டர் 63 ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று வருது. சரிங்களா? இந்த சம்பவம் சில குணாதிசயம் ஃபைனலாக இந்த பின்மாரியை பெற்றுக்கொள்ளவங்களுடைய காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப திகிலான ஒரு சாப்டர் இது ஆக்சுவலி. சரிங்களா? சிலர் பலத்த விசுவாசத்தோடும் கடும் துயர் நிறைந்த கூக்குரலோடும் தேவனிடத்தில் மன்றாடுவதை கண்டேன். அவர்களது நெற்றிகளிலிருந்து பெரும் வேர்வை துளிகள் விழுந்தன. ரொம்ப ஏர்னஸ்டாக ப்ரேயர் பண்ணுறாங்களா ஒரு குரூப்பு. அந்த குரூப் ப்ரேயர் பண்ணும்போது என்ன விழுகுதான்? கடும் துயர் நிறைந்த வேர்வை துளி விழுகுதான். வேர்க்கலாமா நம்ம ஜெபம் பண்ணுறோம்? சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பொழுதும் அப்பொழுதுமாக சில சமயங்களில் தேவ ஒப்புதலின் அடையாளங்களால் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். ஆண்டவர் அவங்களுடைய ப்ரேயர் அக்னாலேஜ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் என்னவாகுமா? பிரைட் ஆகுமா? ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. சரி, அடுத்து கேடு செய்யும் தூதர்கள் சுற்றிலும் நெருக்கி நின்று அங்கு இருள் கவிழும்படி செய்து இயேசுவை அவர்களது பார்வை நின்று மறைக்கும்படி பெரும் முயற்சி செய்தார்கள். இப்போது ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி யார் நிற்கிறாங்களா? கேடு செய்யும் தூதர்கள், ஈவில் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? சுற்றி நிற்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்ததா, அதன் மூலம் அவர்களது எண்ணங்கள் தீய தூதர்களை சுற்றியே இழுக்கப்பட்டு
இவ்வாறாக தேவனை நம்பாமல் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அவர்களை வழிநடத்தலாம் என்று முயன்றார்கள். சொல்ல புரியுதுங்களா? ஒரு ஊக்கமாக ஒரு குரூப் ஜெபம் பண்ணுது. சுற்றிலும் யார் இருக்கிறாங்க? தீய தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது இவங்க விசுவாசத்தை என்ன பண்ணிடலாம் வழி விலகி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அடுத்ததா என்ன நடக்குது பாருங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஊக்கமாக கதரும் போது சில சமயங்களில் இயேசுவிடம் இருந்து வந்த ஒளிக்கதிர்கள் அவர்கள் மீது வீசியது. இவ்வாறாக அவர்களது இதயங்களை திடப்படுத்தி முகங்களை பிரகாசிப்பிக்க செய்தார். இப்போ நல்லா கவனிங்க. அவர்கள் தங்களது கண்களை மேலே உயர்த்தி நோக்குவதில் தான் அவர்களது ஒரே பாதுகாப்பே இருந்தது. தேவ தூதர்களுக்கு அவர்களது மக்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்வமுள்ள மக்களை சுற்றிலும் தீய தூதர்கள் நச்சு நிறைந்த சூழ்நிலை நிறைந்த போதிலும், கடைசியாக வாசிக்கிறத கவனமாக கேளுங்க. பரலோகத்தின் தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் மீது தங்கள் செட்டைகளை தொடர்ந்து விசிறி அங்கிருந்து அந்த தீய தூதர்களை சிதறி அடித்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஒருத்தவங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க, சுற்றி யார் இருக்கிறான்? தீய தூதர்கள் நிற்கிறாங்க. இந்த தீய தூதர்கள் இருக்கும்போதும் இவங்க ஊக்கமாக கதறி ஜெபிக்கும்போது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தேவ தூதர்கள் செட்டைகளை அடித்து அந்த தீய தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? விரட்டி அடிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். முழு பலத்தோடும் தீய தூதர்களை எதிர்த்து போராடி உதவியை நாடி விடாமுயற்சியோடு தேவனை அழைத்தவர்களுக்கு தேவதூதர்கள் உதவி செய்ய விரைந்ததை நான் கண்டேன். ஆனால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள எந்த உதவியும் தேட முயற்சிக்காதவர்களை விட்டு தேவதூதர். ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே இந்த கொட்டேஷனை வாசிக்கலாம். ஒரு பக்கம் ஒரு குரூப் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, ஈவில் ஏஞ்சல் சுற்றி இருக்கிறாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுறதை கேட்டு தேவதூதர்கள் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை வாசிங்க. இதில் எந்த குரூப்பில் நம்ம இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கடும் துயரிலும் மன்றாட்டிலும் சிலர் பங்கு கொள்ளவே இல்லை என்பதை நான் கண்டேன். சில பேர் அந்த குரூப்பில் என்ன பண்ணலையா? கடும் துயர் நிறைந்து வேர்வை சிந்தி ஒரு விஷயத்துக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு ப்ரேயர் பண்ணவே இல்லையா? வெறுப்பின்றி கவலையற்று காணப்பட்டார்கள். அவர்கள் தங்களை சுற்றிலும் இருக்கும் இருளை எதிர்க்கவில்லை, அது இருந்த மேகம் போன்று அவர்களை அடைத்து கொண்டது. ஒரு குரூப் ப்ரேயரே பண்ணலையா நம்ம சர்ச்சில்? அந்த குரூப்பை சுற்றி ஈவில் ஏஞ்சல்ஸ் இருள் நெருக்கிக்கிட்டே இருந்துச்சான். இப்போ அடுத்ததாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு நிமிஷம். முன்பு கடும் துயர் நிறைந்த ஆவியிலே அழுது ஜெபிப்பவர்களை கண்டிருந்தேனே. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த விஷயத்தை தேவதூதர்கள் அவர்களை விட்டு உருக்கத்துடன் ஜெபிப்பவர்களின் உதவிக்கு சென்றார்கள். நல்லா கவனிங்க. ஒரு குரூப்பு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஈவில் ஏஞ்சல் சுற்றி இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ண தேவதூதர்கள் வந்து அவங்கள விரட்டி அடித்து அவங்கள காப்பாற்றுறாங்க. இன்னொரு குரூப் ஜெபம் பண்ணாதப்போ அவங்கள சுற்றிலும் ஈவில் ஏஞ்சல்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க ஜெபத்தின் மூலமாக உதவியை தேடாததுனால இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கிற தேவதூதர்கள் கூட இவங்க எந்த உதவியும் கேட்க மாட்டாங்கிறதுக்காக உதவி கேட்கக்கூடிய டீமுக்கு என்ன பண்ணிட்டாங்களாம்? பறந்து போய் யார் உண்மையாக உதவிக்காக நாடுறாங்களோ, உதவிக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்களாம்? போயிட்டாங்களாம். அப்போ ஒரு குரூப்பு ப்ரேயர் பண்ணாத ஒரு குரூப்பு தீய தூதர்களால் முழுமையாக சூழ்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. ஒரு குரூப்பு, எந்த குரூப்பு வேர்வை சிந்தி கடும் துயரோடு ஜெபம் பண்ணிச்சோ அந்த குரூப்பு தீய தூதர்களால் சுற்றி இருந்தாலும் அந்த தீய தூதர்களை விரட்டி அடிக்க தேவதூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? வந்தாங்களாம். கிட்டத்தட்ட 2 மடங்கான தேவதூதர்கள் வந்து அவங்கள என்ன பண்ணாங்களாம்? விரட்டி அடிச்சாங்களா. இதை பற்றி இளஞ்சுவேட்டி இதுக்கு பின்மாறிக்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கவனிங்க. இங்கே முன்பு கடும் துயர் நிறைந்த ஆவியிலே அழுது ஜெபிப்பவர்களை கண்டிருந்தனே, அவர்கள் தான் இப்பொழுது எனக்கு காட்டப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் உள்ள பாதுகாக்கும் தூதர்களின் கூட்டம் 2 மடங்காகியது. முதல்ல ஏனஸ்டா ப்ரேயர் பண்ணாங்கல்ல, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஈவில் ஏஞ்சல்ஸை விரட்டுற தேவதூதர்கள் வந்தாங்களா, அவங்க 2 மடங்கு ஆகிட்டாங்க. இப்போ ஜெபம் பண்ண கூட்டத்தை சுற்றிலும் ஒன்லி ஈவில் ஏஞ்சல்ஸ், தீயத்தூரில் மட்டும் தான் இருக்கிறாங்க. தேவதூரில் அவங்கள விட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. சரி கவனிங்க. அவர்கள் தலையிலிருந்து பாதங்கள் வரை ஆயுதங்களால் தரிப்பிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்போ யார் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆயுதம் என்ன பண்ணப்பட்டுருச்சான்? தரிப்பிக்கப்பட்டுருச்சான். ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஆயுதம் தரிக்கப்பட்டவர்கள் மிகுந்த வல்லமையோடு சத்தியத்தை போதிப்பதை நான் கண்டேன். இப்போ ஊக்கமாக ப்ரேயர் பண்ணாங்களே, இவங்க தான் ஊக்கமாக சத்தியத்தை என்ன பண்ணாங்களாம்? போதித்தாங்களாம். சத்தியத்திற்காக பசித்தவர்களாகவும் தாகம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். அது மிகவும் அருமையானதாகவும் உயிரை விட மேலானதாகவும் கருதப்பட்டது. இந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது எது என்றேன். ஒரு தூதன் என்னை நோக்கி, இதை ஏற்படுத்தியது பின்மாரியே.
தேவ சமூகத்தில் இருந்து வந்த புதுபலனும் 3ஆம் தூதனின் உரத்த சத்தமும் ஆகும் என்று பதிலளித்தான். யார் பின்மாரிக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ அழுது கடும் துயர் நிறைந்து, ஆகனைசிங் இன் ப்ரேயர், சாதாரணமாக ஜெபிக்கிறது இல்லை, ஜெபத்தில் கடும் துயர் நிறைந்து. எதுக்காக, என்ன அப்படி என்ன அவங்களுக்கு துயரம்? ஒருவேளை பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்களோ, ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குமோ, பிள்ளைகளை கட்டி கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்திருக்குமோ, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்காகவும் கடும் துயர் நிறைந்து ஜெபிக்கலை. அவங்களுடைய 2 ஜெப விண்ணப்பம் ஆண்டவர் இப்பொழுது பரலோகத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். 2வது, எனக்குரிய பலவீனத்தை, எனக்குரிய பாவத்தை நான் ஜெயிப்பதற்கான பலன் பரலோகத்திலிருந்து வரணும்னு சொல்லிட்டு கடும் துயர் நிறைந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு பின்மாறி அருளப்பட்டுச்சு. அப்போ தான் அவங்களுக்கு ஆயுதம் தரிப்பிக்கப்படுது. அவங்க பின்மாரியின் பலத்தோடு உலகத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, சத்தியம் சொல்ல போகிறாங்க. பின்மாரியை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்மை சுற்றிலும் தீய தூதர்கள் நெருக்கப்பட்டு நாம் என்ன பண்ணப்படுவோம் அப்படின்னா, ரட்சிப்பை இழந்து போவோம். சபை பின்மாரியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரட்சிப்பை இழந்து போகும். அது சபைக்கு தெரியாமல் இருக்குது. பின்மாரியை பெற்றுக்கொள்ளணும், முன்மாரியை பெற்றுக்கொள்ளணும். முன்மாரியை பெற்றுக்கொள்கிறவன் தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிச்சத்தையும் அப்படியே பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடும் துயர் நிறைந்து, ஆகனைசிங் இன் ப்ரேயர், நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெப எண்ணத்தோடு இருக்கிறவன் மட்டும்தான் பின்மாரியை பெற்றுக்கொண்டு வல்லமையாக சத்தியம் சொல்லி என்ன பண்ணுவான்? ஜெயம் கொள்ளுவான். ஓகே, போலியான பின்மாரி. சரி, இப்படி நாம் ஒரு வேளை, ஓகே 2 ஸ்லைடு தான், கவனிங்க. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ வரைக்கும் பின்மாரி பார்த்தோம். இப்படி நம்ம பின்மாரியை பெற்றுக்கொள்ளலாம் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? அநேக வழிகளில் சாத்தான் தனது பிரதிநிதிகள் மூலமாக வேலை செய்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். சத்தியத்தை தள்ளி போட்ட ஊழியர்கள் மூலமாக சாத்தான் வேலை செய்தான். சாத்தான் சர்ச்சுக்குள்ளே வேலை செய்கிறானா? யார் மூலமாக? அவனுக்குன்னு சில ஊழியர்கள் இருக்கிறாங்களாம். சத்தியத்தை தள்ளி போட்ட சில ஊழியர்கள் இருக்கிறாங்களாம். சரிங்களா? அவர்கள் பிரசங்கம் செய்யும் போதோ அல்லது ஜெபிக்கும் போதோ சிலர் உதவியற்ற முகங்குப்புற தரையிலே விழுவார்கள். தரையிலே விழுவார்கள். இது பரிசுத்த ஆவியை பெற்றதினால் ஏற்பட்ட காரியம் அல்ல. அவங்க சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க சத்தியத்தை ஏற்றுக்காதவங்க. அவங்கள சாத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக வச்சு அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா தடன்னு என்ன விழுவாங்களாம்? தரையில் விழுவாங்களாம். இது பென்னிஹின் கான்செப்டில் நடந்த விஷயம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது நம்ம சர்ச்சில் நடக்கும்னு எழுதுகிறாங்க. வாசிப்போம், கவனமாக கேளுங்க. நிகழ்கால சத்தியத்தை தள்ளி போட்ட அட்வென்டிஸ்டர் என்று தங்களை அழைத்து கொள்ளும் சிலர் பிரசங்கம் செய்யும் போதோ, ஜெபிக்கும் போதோ அல்லது உரையாடி கொண்டிருக்கும் போதோ மன வசியத்தை உபயோகித்து அதன் மூலம் தங்களுக்கு ஆதரவாளர்களை சேர்த்தார்கள். இஸ் நத்திங் சம்திங் ஹேப்பன் இன் த அதர் சர்ச். நம்ம சபையில் சில ஊழியர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நிகழ்கால சத்தியத்தை தள்ளி போட்டு, அதில் ஸ்பெஷலாக நிகழ்கால சத்தியம்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணையை மறுதளிக்கக்கூடியவர்களா, நம்ம கடைசி கால தீர்க்கதரிசியை மதிப்பிடாதவர்களா யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சத்தியங்களை தள்ளி போடக்கூடிய ஊழியர்களை சாத்தான் தான் பிரதிநிதியாக பயன்படுத்தி அவங்க பிரசங்கம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்களாம்? பல மாற்றங்கள், பல வல்லமைகள்லாம் புறப்பட்டு போகுமா. உடனே மக்கள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது ஆவியானவருடைய செயல் நினச்சிக்குவாங்களாம். திஸ் இஸ் ஃபால்ஸ் லேட்டர் ரைன். நம்ம பின்மாரிக்கு ஒருவேளை ஆயத்தமாலைன்னா எந்த குரூப்பில் விழுந்து போயிடுவோம்? போலியான பின்மாரி சபையை அடித்து செல்ல சாத்தான் அவனுடைய ஆவியை ஊதும் போது நம்மளாம் என்ன பண்ணிடுவோம்? விழுந்து போயிடுவோம். அதுதான் எழுதுகிறாங்க. ஆனால் மக்களோ இந்த வித செல்வாக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இருளிலும் சாத்தானின் ஏமாற்றத்திலும் அகப்பட்ட சிலர் தங்களின் பயிற்சிக்காகவே கொடுக்கப்பட்ட தேவனின் வல்லமை என்று நினைக்கும் அளவுக்கு இப்படி பிரசங்கம் செய்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? வல்லமை கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் இப்படி நடக்குதுன்னு நினச்சிக்குவாங்களாம். ஒன்று, நம்ம பின்மாரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் போலியான பின்மாரியின் விழுகைக்கு என்ன பண்ணிடுவோம்? சாத்தானின் பிரதிநிதிகளாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பின்மாரிக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, பின்மாரிக்காக உபவாசிக்க ஆரம்பிங்க, பின்மாரிக்காக ஒரு மனதாக பின்மாரி பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இடத்தில் உள்ள குறைவுகளை கேட்டு, கணவனோ மனைவியோ என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுப்பான்னு சொல்கிறதோ, இல்லை உங்களோடு நெருங்கிய நண்பர்களோ
போதகர்களோ என்கிட்ட எதாவது மாற்றிக்கணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம குறைவுகளை மாற்றிக்கிறதுக்கு மனம் திறந்தவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு மனதோடு இருக்கக்கூடிய ஒரு சிறு குழுவை உருவாக்கி நம்ம பின்மாரிக்காக ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எல்லா சத்தியத்துக்கும் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கணும். நான் ஒன்றும் கிடையாது, மண் சாம்பல், ஆபிரகாமே சாம்பல்னால் நான் எனக்கு என்ன பேர் வைக்கனே தெரிலங்கிற அளவுக்கு இருக்கணும். நான் யாரும் தெரியுமா, என் பரம்பரை என்னன்னு தெரியுமா, நான் எத்தனை ஊழியம் செஞ்சுருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா, நத்திங், ஒன்றுமே கிடையாது. கடைசியாக நம்ம முன்மாரியை பெற்ற வாழ்க்கையை வாழணும். நம்ம முன்மாரியை பெற்றுக்கொள்ளாமல் பின்மாரியை பொழிய முடியாது. டெய்லி சரண்டர் பண்ணி நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் கொடுக்குற வெளிச்சத்தை பயன்படுத்தி, ஆண்டவர் பெருமை வேணான்னு சொல்கிறார், பொறாமை வேணான்னு சொல்கிறார், எரிச்சல் வேணான்னு சொல்கிறார், என்ன பாவத்தை பற்றி நமக்கு சொன்னாலும் அதை விடுறதுக்கு நம்ம வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். இப்படி சபை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கடைசி காலத்தை கடும் துயர் நிறைந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த வெரி சூன் the church is going to face Satan's deception. சாத்தானின் மிகப்பெரிய வஞ்சகத்தை சபை சந்திக்க போகிறது. அதற்குள்ளாக நம்ம எழுந்து கொண்டால் சரி, இல்லைனா வீழ்ந்து விடுவோம். இதை நான் மறுபடியுமாக இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டி காரியங்களை புரிய வைக்க உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதிகமாக ஜெபிங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சாத்தானுடைய வஞ்சகங்களும் அதிகமாக இருக்கிறது, பெருகி கிடைக்கிறது. தேவன் தாமே கொடுத்த நல்வாய்ப்புக்காக நன்றி. ஆமேன், ஆமேன்.